இவ்வளோ பட்டியலின சகோதரர் மேலே அமீருக்கு பாசமாக இருக்கிறத நான் வரவேற்கிறேன். போன வாட்டி திமுகவுடைய சொம்பு தூக்கியே தானே நீ இருந்த, திமுகவுடைய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தானே முட்டு கொடுத்தீங்க. அப்போ திமுகவில் அறநிலைத்துறை அமைச்சராக திரு சேகர் பாபு நாயுடு இருக்கக்கூடாது, ஒரு பட்டியலின சகோதரர் தான் இருக்கணும்னு ஏன் கொடி பிடிக்கல? கேட்பலாம் கேள்வி, கொடி பிடிக்கணும்ல, நீ கேட்கணும்ல. நீங்கள் ஏங்க அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வச்சுருக்கீங்க, ஒரு பட்டியலினத்துக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க துப்பு இல்லாத திராணி இல்லாத திரு அமீர் அவர்கள் தேவையில்லாமல் இப்பொழுது அறநிலைத்துறையில் பிராமண சமுதாயத்தை ஏன் போடுறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு. நான் கேட்குற ஒரு கேள்வி, விளையாட்டுத்துறை அமைச்சராக திரு ஆதவ அர்ஜுனாவை போடுறீங்க, எதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக போடுறீங்க? அவர் ஆல் இண்டியா பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கார், அவர் ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்ற தகுதிக்காக தான் அவருக்கு விளையாட்டுத்துறை கொடுத்தீங்க. உங்கள் உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார்ல, அவர் என்ன இதில் பெரிய வீரர் சொல்லுங்கள்? வேறு விளையாட்டில் வீரராக இருக்கலாம், எனக்கு தெரியல. முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஏணி சின்னத்திலிருந்து வென்றெடுத்த ஷாஜகான் அவர்களுக்கு, வாணியம்பாடிலேருந்து வென்றெடுத்த ஷாஜகான் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. என்ன அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. ஏன்னா அவர் சிறுபான்மையராக இருக்கிறதுனால சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசுக்கு சமூக நலத்துறைன்னு பேரை மாற்றிருக்காங்க. அதுவும் ஆதி திராவிடரோட நலத்துறையாக இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்களை காக்கக்கூடிய எஸ்சி சம்பந்தமான ஒரு அமைச்சர் தான். சரிங்களா? தாழ்த்தப்பட்டவருக்கான அமைச்சரவையில் வன்னியரசு கொடுக்குறீங்க. இது என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்கள். விளையாட்டு தெரிஞ்சதுனால ஆதவ அர்ஜுனா இருக்குது, ஒரு சிறுபான்மை இருந்ததுனால ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர், ஒரு பட்டியலின சகோதரர் இருந்தனால வன்னியரசனுக்கு சிறுபான்மை ஆதி திராவிடர் நலத்துறை கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒரு அறநிலைத்துறைன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு பிராமண சமூகத்தை ரமேஷ் கொடுத்தா உனக்கு ஏன் வலிக்குது? நீ வீரமணியோட சொம்பு தூக்கியாக இருந்தால் போ, பெரியார் திரள் கட்டி உருள், யார் வேணான்னது?